இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் ஷேர் பண்றேன். என்கிட்ட இன்னைக்கு 168 kg அந்த அளவுக்கு ஒரு obese பேஷண்ட் வந்தாங்க. அவங்களோட கம்ப்ளைண்ட் பாத்தீங்கன்னா பேக் பெயின். இந்த பேக் பெயின் வருஷ கணக்கிலே அவங்க பிசியோதெரபி, கேரளா மசாஜ், பெயின் கில்லர்ஸ் எல்லாமே எடுத்தும் அவங்க வலி தீரல. அவங்களும் மத்த பேஷண்ட் மாதிரி எம்ஆர்ஐ எடுத்தாங்க. எம்ஆர்ஐல 3-4 டிஸ்க் பார்த்துட்டு ஆபரேஷன் தான் வழின்றது நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆபரேஷன் பண்ணா யார் பார்ப்பாங்க, இவ்வளவு உடம்போட வெயிட் நான் ரெக்கவர் எப்படி ஆகுவேன், இன்கே சக்சஸ் ஆகலாம், என்ன ஆக போகுதுன்னு ஒரு கவலையோட செகண்ட் ஒப்பீனியனாக எங்க கிட்ட வந்தாங்க. அவங்க வெறும் எம்ஆர்ஐ பார்த்துட்டு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது கிடையாது. அவங்களோட சிம்டம்ஸ், அவங்க நடக்கிற விதம், நான் பண்ற எக்ஸாமினேஷன், இது மூணுமே வச்சு பார்த்தா அவங்களுக்கு ஆக்சுவலி ஆப்ரேஷன் தேவைப்படும் மாதிரி சிச்சுவேஷன் கிடையாது. பிளஸ் எஸ் ஆப்ரேஷன்ல அவங்க வெயிட்னால ஒன்று ஆப்ரேஷன் அனஸ்தீசியால ரிஸ்க் வேற இருந்தது. அவங்களுக்கு இன்னைக்கு எந்த ஆப்ரேஷன், எந்த பெரிய மயக்க மருந்து தேவைப்படாம சிம்பிளான ஊசி மூலமா ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கோம். லெட்ஸ் see what he has to say. பேக்ல இருந்து அந்த கால் எண்ட் வரைக்கும் பயங்கரமான பெயின். உட்கார முடியல, எழுந்திருக்க முடியல, படுக்க முடியல, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான பெயின். ஒரு பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. 4 days அங்கே வச்சுட்டு பெயின் கில்லர்லாம் கொடுத்தாங்க. இது ஆப்ரேஷனில் பண்ணணும்னு சொன்னாங்க. கூகுளில் செக் பண்ணும்போது இது மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் கிடச்சி இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம், இன்ஜெக்ஷன் மூலமாக நம்ம பண்ணலாம்னு சொல்லி எனக்கு அந்த பெயின் ஒரு 60% கிட்ட வந்துருச்சு. ஒரு 15 days கழிச்சு இன்னொரு பிஆர்பி அது இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டாங்க. பெயின் இப்போ பார்த்தீங்கன்னா 100% இல்லை, கொஞ்சம் நம்னஸ் மட்டும் இருக்கு. டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரிலீவாக இருக்கு. ஐம் ஃபீலிங் வெரி மச் பெட்டர்.